அண்ணே, என்னண்ணே ரொம்ப நாளா ஆளே காணோம். உடம்பாரு இப்படி அழைச்சிட்டு இருக்கீங்க. டயட்டு கேட்டு இருக்கீங்களா? நீங்க வேற இந்த இருமல் இருக்குல்ல, ஒரு மாசமா என்னை போட்டு பாடா படுத்துதுமா. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இந்த இருமல் மட்டும் போகவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியலமா. என்னன்னு சொல்ற? ஒரு மாசமா இருமல் இருக்கா? ஆமாமா. அட, இதெல்லாம் முன்னாடியே போய் டெஸ்ட் எடுத்துடணும்னே. இது டிபியா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? என்னமா டிவி இப்படிலாம் சொல்லி இப்படி பயமுறுத்துற? அண்ணே பயப்படாதனே. முதல்ல நான் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றேன். சளி இருக்குதா? ஆமா இருக்குமா. இருமலு? ஐயோ, ஆல்ரெடி இருமிட்டு தான் இருக்கீங்க. உடம்பு ஏதாவது இழைச்சிருக்கா? ஐயோ, ரொம்ப இழைச்சிட்டு இருக்கீங்களே. சரி, இந்த ஈவினிங் நேரத்துல காய்ச்சல் மாதிரி ஏதாவது வருதா? ஆமா, சாயந்தரம் காய்ச்சல் வருது. சளி வரும்போது ரத்தம் வர மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாமா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப இது கன்ஃபார்ம் டிபி தானே? டிவி இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தாதமா நீங்க. அண்ணே, இதுல பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டெஸ்ட் எடுங்க. ஏமா, காசு இருந்தா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க மாட்டேனா? நானே காசு இருந்தா ஹாஸ்பிட்டல் சைட்லாம் போறது இல்லை. இதுல டிபி இபின்னு வேற சொல்றேன். அதுக்கெல்லாம் நிறைய செலவாகாதா? நான் என்னமா பண்றது? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஆமா, அங்க போங்க. ஒரு டிபி டெஸ்ட் எடுத்து விடுங்க. சரிம்மா, எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு டிபி இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டிபின்னு சொல்லி பயமுறுத்தாதமா நீங்க. அண்ணே, பயப்படாதீங்கண்ணே. நான் உங்களுக்காக மட்டும் சொல்லல, உங்க குடும்பத்துக்கும் சேர்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருமல் இருக்கு, அதனால டிபியா இருக்கும்னு சந்தேகப்படுற. இப்ப என் குடும்பத்துக்கும் வரும்னு சொல்ற, எனக்கு புரியலமா. உங்களுக்கு இருந்தா உங்க குடும்பத்துக்கு பரவாதா? என்னமா இப்படி சொல்ற நீங்க? இருங்க, ஏன் இப்படி பதறீங்க? டிபி எல்லாம் அசால்ட்டா கியூர் பண்ண வேண்டிய விஷயம். சரிம்மா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுமா, செய்யறேன். டாக்டர்கிட்ட போனீங்கனாலே 6 மாசம் கம்பல்சரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து அவர் கொடுக்குற மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டுருங்க. அப்புறம் பாருங்க, இந்த டிபி, இந்த இருமல், காய்ச்சல் எதுவுமே உங்க உடம்புல நிக்காது. ஆமா, இவ்வளவு டீட்டெயிலா சொல்றிய. இந்த டீட்டெயிலாம் உனக்கு எப்படிமா தெரியும்? அண்ணே, தேவையில்லாத ரீல்ஸ் எல்லாம் எவ்வளவு பாக்குறீங்க? தேவை இருக்கிற இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாம் கவர்மெண்டே போடுறாங்களே, அதெல்லாம் நீங்க எங்க பாக்குறீங்க? எனக்கு அதிகமாக தெரியுது. நான் பார்த்தேன், இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, இதெல்லாம் பேக் பண்ணு, நான் டாக்டர் போய் பார்க்கறேன். சரி, எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு பில்லுக்கு காசு கொடுக்காம போயிட போறீங்க. காசு கொடுத்துட்டு போறேன். ஏமா, காசு கொடுக்காம போவேன், புதுசா வரேன். போடுமா, போக மாட்டேங்குது. காச நோயை கண்டறிந்து குணமாக்குவோம். காச நோயே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம்.